The goodness of God is to be tasted. கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பார்க்க வேண்டிய. தாவீது அதனால தான் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் நல்லவர் என்று ருசித்து பார்க்க வேண்டியது எல்லாருடைய கடமை. எத்தனை பேர் அம்மா அப்பா கிறிஸ்தவங்க? கை தூக்கி காட்டுங்க. எல்லாரும். ஆமாம், இப்போ நீங்கள் எல்லாம் அம்மா அப்பா கைக்குள்ள போடுங்க. அம்மா அப்பா கிறிஸ்தவங்க அப்படிங்கிறனால கிறிஸ்தவங்க, அப்படி தானே? நான் கேட்குறது விளங்குதா? நீங்கள் எல்லாம் அம்மா அப்பா கிறிஸ்தவங்க அப்படிங்கிறனால கிறிஸ்தவங்களா, இல்லை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தனால கிறிஸ்தவங்களா? See, God wants a personal connection. ஆண்டவருக்கு உங்களை தனியாக வேணும். எங்கள் அம்மா அப்பா கிறிஸ்தவங்க, எங்கள் ஊரில் கிறிஸ்தவங்க, எங்கள் அப்பா பிரசங்கியாரு அப்படின்றதுனால நான் என்னவா இருக்கக்கூடாது. அது கடவுளுக்கு என்ன தேவையில்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆண்டவருக்கு நான் அவரை என்ன செய்யணும்? நல்லவர்னு அறிஞ்சிருக்கணும். He wants a personal connection with me, a true relationship with me. கல்யாணம் பண்ணி வச்சனால கணவன் மனைவி ஆயிடுவாங்களா? ஒருத்தர் என்ன செஞ்சுக்கணும்? அறிஞ்சு கொள்ளணும். அதனால தான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஸோ இந்த கர்த்தர் நல்லவருங்கிறத எப்படி ருசிச்சு பார்க்கறது? சொல்லுங்களேன். சண்டே சர்ச்சுக்கு வந்தா ருசித்து பார்த்துருவோமா? பாட்டு பாடினா, ஜெபம் பண்ணா, உபவாசம் பண்ணா ருசித்து பார்த்துருவோமா? சொல்லுங்க. கர்த்தர் நல்லவருங்கிறத எப்படி ருசித்து பார்ப்போம்? See, when trouble comes, that is opportunity to taste God's goodness. பிரச்சனைங்க வரும்போது அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பதற்கு அது வாய்ப்பு. இந்த கிறிஸ்தவ புத்தி இப்படி என்ன பண்ணாது? மேக்சிமம் யோசிக்காது. ஆண்டவரே, எவ்வளோ நாள் உங்களை நான் சேவிச்சேன், எவ்வளோ உண்மையாக நான் உங்களுக்காக இருந்தேன், எங்கள் அம்மா அப்பா எப்படி ஊழியம் பண்ணாங்க, எங்கள் குடும்பமே உங்களுக்காக எவ்வளவுலாம் பாடுபட்டுருக்கு, நாங்கள் எவ்வளவு காணிக்க கொடுத்துருக்கோம், ஆனால் எனக்கு ஏன் இந்த போராட்டம், நான் ஏன் இந்த சூழ்நிலையில் நிற்கிறேன்? அப்படி தான் கேட்குறோம். ஆனால் தாவீது என்ன சொல்கிறான்? எனக்கு விரோதமாய் 1000 பேர் எழும்பினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? அசைக்கப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். நான் மதுல தாண்டுவேன், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து அப்படின்னு வேதம் எழுதிரு. அப்போ when there is trouble, it is opportunity for you to taste God is good. பிரச்சனை இருக்குன்னா கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் ருசித்து பார்ப்பதற்கு அது என்னது? வாய்ப்பு. அது அக்கினியா இருக்கலாம், அது கடலா இருக்கலாம், அது மலையா இருக்கலாம், அது ஒரு பெரிய சேனையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீ அவருடைய நாமத்தை கொண்டு இருக்கிறதுனால அது என்ன பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது நமக்கு என்னது? வாய்ப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ரெண்டாவது கேள்வி, உங்ககிட்ட எத்தனை வாய்ப்பு இருக்கு? How many opportunities do you have? Those that have more are blessed. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கவங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அப்ப யாருக்கிட்டலாம் நிறைய பிரச்சனை இருக்கோ அவங்களாம் என்ன பண்ண போறாங்க? நிறைய இடத்துல அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பதற்கு அவங்களுக்கு என்னது? அது ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட்? நான் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறேன், அது எனக்கு என்னது? இங்க அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பதற்கு எனக்கு என்னது? வாய்ப்பு. நான் செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறேன், அப்போ இந்த செங்கடலுக்கு முன்பாக அவர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்ப்பது எனக்கு என்னது? வாய்ப்பு. என்ன அக்கினிக்குள்ள போட போறாங்க, அப்ப அக்கினிக்குள்ள என்ன போடும்போது அங்கே அவர் நல்லவர் என்பதை நான் ருசிப்பதற்கு எனக்கு அது என்னது? வாய்ப்பு. என்ன சிங்கக்கவிக்குள்ள போட போறாங்க, போட்டுட்டாங்க, அங்கே அவர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்ப்பதற்கு எனக்கு என்னது? வாய்ப்பு.
வேதம் போதிக்கிற விசுவாசம் இதுதான். என்னை சிங்க கெபிக்குள்ள போட்டுட்டாங்க, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்னு நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் என்னை வந்து காப்பாத்துறாரு. அதை வேதம் போதிக்கல. என்ன செங்கடலுக்குள்ள தள்ளுறாங்க, கடவுளே செங்கடலுக்குள்ள தள்ளுறாங்களே, நாங்க நிர்பந்தமான மனுஷன், எங்களுக்கு என்ன, எங்களை யாரு காப்பாத்துவா, எங்களை காப்பாத்துங்க, ஆண்டவர் வந்து காப்பாத்துறாரு. அது வேதம் சொல்லல. எரிகோவுக்கு முன்னாடி நிக்கிறோம், ஆண்டவரே எரிகோவை நாங்க எப்படி தாண்டுவோம், எரிகோ முன்னாடி நிக்குதே நாங்க எப்படி போவோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க, அதை வேதம் போதிக்கல. ஆனா கிறிஸ்தவங்க அதை தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. நீ சிங்க கெபில இருக்கும்போது ஜெபி, ஆண்டவர் உனக்காக வருவார். நீ செங்கடலுக்குள்ள போகும்போது ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்காக வருவார். நீ அக்கினியினூடாக நடக்கும்போது மன்றாடு, அவர் உனக்காக வருவார். எங்க எழுதியிருக்கு வேதத்தில் இதெல்லாம்? இல்லவே இல்லை. அவங்க செங்கடலுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியும் தேவன் எங்களை காப்பாற்றுவார். அவங்க சிங்க கெபிக்குள்ள போடப்படுவதற்கு முன்பாகவே அவங்களுக்கு தெரியும் கர்த்தர் என்னை விடுவிப்பார். அவர்கள் அக்கினிக்குள்ள போடப்படுவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு தெரியும் தேவன் எங்களோடு இருப்பார். எரிகோ சுற்று வரும்போதே அவங்களுக்கு தெரியும் எரிகோ விழும். இதுதான் வேதம் பிரசங்கிக்கிற விசுவாசம். நீ பிரச்சனைக்குள்ள இருந்துட்டு அங்கிருந்து ஜெபம் பண்ணு, அங்கிருந்து மன்றாடு, அங்கிருந்து போராடு, தேவன் உனக்காக வருவார் என்பது சுவிசேஷம் அல்ல. நீ அதுக்குள்ளெல்லாம் போறதுக்கு முன்னாடியே உனக்கு தெரியணும், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் என்னை கைவிடுகிறவர்கள் அல்ல, அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை, நிச்சயமாகவே முடிவு உண்டு, அவர் என் கரங்களை பிடித்திருக்கிறார், அவர் என்னை கைவிடுவது இல்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்ன சொன்னார்? நான் உன்னை புதிதும் கூர்மையுமான ஆயுதமாக பற்களுள்ள எந்திரமாக மாற்றுவேன். ஆமென். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எது வேணா வரட்டும், நான் பார்த்துக்கிறேன், என்னால முடியும், என் கூட இருக்கிறவர் பெரியவர். யாக்கோபு விடுங்க, முதல் அதிகாரம். எனக்கு கொஞ்சம் இந்த சபை முறைமைகள்லாம் தெரியாது, அதனால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எங்களை கர்த்தர் வனாந்திரத்தில் பிடித்தார். சபை இல்லாத, ஊழியர்கள் இல்லாத ஒரு இடத்துல ஆண்டவர் தொட்டார். என்னை படிக்கிறதுக்கு ரஷ்யா அனுப்பியிருந்தாங்க. அங்கே இங்கே எப்படி ஆர்சி சர்ச் இருக்குல்ல, அது மாதிரி அங்கே வந்து ஆர்த்தடாக்ஸ் சபை. இங்கே ஆர்சி ரோமன் கத்தோலிக்க முறைப்படி நிறைய சிலைகள் இருக்கும். ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னா உள்ளே போனீங்கன்னா படங்கள் நிறைய இருக்கும் ஃபுல்லாக. ஸோ அதுதான் அவங்களோட பேட்டர்ன். அப்போ அந்த யூரோப் கான்டினென்ட்டில் வரும். ஸோ அங்கே போனால் அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு, அவங்களோட வழிபாடு வேறு, எல்லாமே வேறு, டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும். ஒரு வருஷம் இருந்து பார்த்தேன், வீட்டுக்கு வந்து சொன்னேன் நான் திரும்ப போக மாட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கண்டிப்பாக போகணுன்னு என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி அமுச்சு படித்து முடிச்சுட்டு வான்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போய் படிப்போமா, எல்லா சேட்டையும் அதுக்கப்புறம் பண்ணோம். இந்தியாவில் கிடைக்காததெல்லாம் அங்கே அப்படியே கையில் வந்து வாயில் விழுகும் ஈஸியாக. ஸோ அப்படியே போச்சு. அங்கே ஆண்டவர் தொட்டார். யாரும் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணல. நானே அந்நிய பாஷையில் பேசினேன். நான் அந்நிய பாஷையில் பேசுகிறேன்னு எனக்கே தெரியாது. ஜெபம் பண்ணுறதுக்கு டெய்லி ஜெபம் பண்ணுவோம், சும்மா நாங்கள் 2-3 பேர் சேர்ந்து. அப்போ வாய் ஸ்தோத்திரம்னு சொன்னால் வேறு ஏதோ முடியும், வேறு ஏதாவது சொல்ல வந்தால் வேறு ஏதாவது வரும். என்னடா அப்படின்னா, தெரிலண்ணே ஒருவேளை அந்நிய பாஷை பேசுகிறீங்க போல் அப்படின்னு நாங்கள் கூட ஜெபம் பண்ணுறவங்களாம். ஸோ அப்படியே வாய் மாறிச்சு. ஒரு நாள் ஒரு கஃபேயில் உட்காந்துருக்கோம், ஏதோ நாங்கள் 4 பேர். இப்போ பக்கத்து டேபிளில் பொம்பளை பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க, ஒரு 4-5 பிள்ளைங்க உட்காந்து சிரித்து பேசிட்டு சிகரெட் அடிச்சுட்டு அப்படி இப்படி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்த்தா எங்களை பார்த்து என்ன பண்ணுறாங்க, நக்கல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன ஏதாவது சொல்லி, அது இந்த கலருக்கு ஒரு மரியாதை உண்டு,
யூரோப்புக்கு போனீங்கன்னா. அதனால் அவங்க அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், என்ன ஆண்டவரே, நீங்கள் தானே எங்களை படைச்சிங்க, இப்படி எங்களை பார்த்து பேசுகிறாங்களே அப்படின்னு. அந்த நேரம் ஆவியானவர் என்ன நிரப்பினார். அப்போ ஆரம்பித்த அந்நிய பாஷை அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் நிற்கவே இல்லை. ராத்திரி பகல்னு அது ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ தேவன் அவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு ரொம்ப சமீபமாக இருக்கு. அங்கே எனக்கு தேடினாலும் சபை கிடையாது, சொல்கிறதுக்கு போதகர்கள் கிடையாது, வழி நடத்துறதுக்கு ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு இடம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட வனாந்திரத்தில் ஆண்டவர் என்னை தேடி வந்தார். ஆமென். எனக்கு எனக்கு அபிஷேகம் கொடுங்க, எனக்கு தீர்க்க தரிசனம் வரம் கொடுங்க, என்னை அபிஷேகத்தில் நிரப்புங்க, எனக்கு அந்நிய பாஷை பேசணும்னு நான் என்ன ஜெபம் பண்ணவே இல்லை. நாங்கள் ஆண்டவரே நீர் நல்லவர் வல்லவர், நம்ம துதிக்கிறோம், நீர் சூப்பர், நீர் ஆசம், உங்களை நாங்கள் நேசிக்கிறோம், வி லவ் யூ டாடி. எங்கள் ஜெபத்தில் இவ்வளோ தான் இருக்கும். எங்களுக்கு ஜெப குறிப்பை யாருமே கொடுக்கலையே, பாஸ்டரே கிடையாது, அப்புறம் எப்படி ஜெப குறிப்பு வரும்? எங்கள் ஜெபத்தில் ஜெப குறிப்பெல்லாம் கிடையாது. சும்மா முழங்கால் போடுவோம், ஏதாவது ஒரு பைபிள் படிப்போம், லார்ட் வி லவ் யூ, யூ ஆர் ஒண்டர்ஃபுல், யூ ஆர் ஆசம். காலேஜ் பசங்க ஃபஸ்ட் இயர் 17-16 வயசு, எங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அப்படி நிரப்பினார். மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனோ, அற்பமாக என்னது பொல்லாதவர்களால் நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா நன்மையான ஈவு. அந்த நன்மையான ஈவு என்னது? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். The Spirit of God is your strength on this earth. இந்த பூமியில நீங்க வாழ்வதற்கு உங்களுக்கு உள்ள இருந்து பலமாக இருப்பவர் யாரு? இந்த பரிசுத்த ஆவியானவர். நான் சொன்னல, விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஐயோ தீக்குள்ள வந்துட்டேனே என்னை காப்பாத்துங்கன்னு அங்கேருந்து ஜெபம் பண்றது இல்லை. உள்ள போறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அந்த தைரியம் எங்கிருந்து வரும்? இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது வரும். நீ கண்மலைக்கு முன்னால நிற்கும் போதும், தீக்கு முன்னால நிற்கும் போதும், செங்கடலுக்கு முன்னால நிற்கும் போதும் உள்ள இருந்து சொல்லுவாரு, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருந்தால் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பார். அந்த சத்தம் எப்ப கேட்கும்? இந்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கும்போது கேட்கும். அப்போ நீ என்ன சொல்லுவ? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. So this is the life you carry. இந்த ஆவியானவர் எல்லாருக்கும் உண்டு. அவர் யாருக்கும் பாரபட்சம் உள்ளவர் இல்லை. இந்த ஆவியானவர் இல்லாம, இந்த வார்த்தையை பத்தி ஒரு தெளிவு இல்லாம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்காங்க, போராட்டத்தில் இருக்காங்க, என்னை கைவிடுறது போல இருக்கு, என் ஆண்டவர் என்ன செய்வாருன்னு தெரியல, அப்படி இருக்கிறாங்கன்னா என்னது? ஒன்று பரிசுத்த ஆவியானவரோட வல்லமை இல்லை, அப்படி இல்லைன்னா வார்த்தையோட வல்லமை இல்லை. சிலர் சபைக்கு வருவாங்க, அபிஷேகத்தில் அப்படி நிரம்புவாங்க, ஆனால் வார்த்தை அவ்வளோ தெரியும். சிலர் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பாங்க, வசனத்தை என்ன பண்ண மாட்டாங்க? சொல்லவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை என் பலனாயிருக்கிறார், என்ன ஒருவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ எனக்கு வார்த்தையும் இருக்கு, எனக்கு என்ன இருக்கு? ஆவியின் அபிஷேகமும் இருக்கு. இது ரெண்டும் கருக்குள்ள பட்டயம். இது உள்ள எவனா இருந்தாலும் கீழே நோக்கி போக முடியவே முடியாது. ஆமென். அதனால தான் பவுல் எழுதுறாரு, நான் அந்நிய பாஷையில் பேசினா நான் என்ன பண்ணுவேன்? வெறும் சத்தம் போடுற பாத்திரம் மாதிரி இருப்பேன், உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் எனக்கு வார்த்தையும் தெரியும், அபிஷேகமும் உண்டு அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் என்னால் என்ன பண்ண முடியும்? ஃபேஸ் பண்ண முடியும். ஆமென். சரி, எடுத்துட்டிங்களா? யாக்கோபு 1 அதிகாரம். இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பர். இதில்
2வது வசனம் வாசிங்க. என் சகோதரரே, ரைட் ரைட். இப்போ இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். இதில் என்னோட கேள்வி என்னன்னா, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை அப்படின்னு போட்டிருக்குல்ல, அதை ஒரு வாட்டி அண்டர்லைன் பண்ணுங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை. இப்போ இது அதோட அர்த்தம் என்ன? உங்களுக்கு என்ன புரியுது? பரீட்சை அப்படிங்கிறது புரியுது, விசுவாசத்தோட பரீட்சை அப்படிங்கிறது புரியுது. விசுவாசத்தின் பரீட்சை அப்படின்னா என்ன நினச்சிக்கிறாங்க? நீ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பாடு வந்தாலும் ஆண்டவருக்காக ஆண்டவரை மறுதலிக்காம ஆண்டவர் நாமத்தை பிடிச்சுக்கிட்டு நிப்பியா அப்படிங்கிற பரீட்சைன்னு என்ன பண்ணிக்கிறாங்க, நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அது அப்படி இல்லை. என் தரித்திரத்தோடு நான் ஆண்டவரை என்ன செய்கிறேன், விசுவாசிக்கிறேன். என் வியாதியோடு நான் ஆண்டவரை என்ன செய்கிறேன், விசுவாசிக்கிறேன். 40 வருஷமா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, என்னால இதுல இருந்து விடுபட முடியல, ஆனாலும் நான் தேவன் என்ன செய்யல, மறுதலிக்கல, அவரை நான் விசுவாசிக்கிறேன். இதுதான் விசுவாசத்தோட பரீட்சை என்ன பண்ணிக்கிறாங்க, நினைச்சுக்கிறாங்க. அது அப்படி சொல்லவே இல்லை. அந்த யாக்கோபு எழுதின அதிகாரம் ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நான் 90-100 வருஷம் வாழணும், இயேசுவை மறுதலிக்காம நான் சாகுற வரைக்கும் இருக்கணும், அது ஒண்ணுதான் ஆண்டவர் எனக்கு இந்த பூமியில கொடுத்திருக்கிற வேலை அப்படின்னா இது ஓகே. கவனமா கேட்டீங்களா? இந்த கிறிஸ்தவங்க இப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. இந்த வாழ்க்கை 80 வயசு 90 வயசு எது வேணா இருக்கலாம். இந்த வாழ்க்கையில என்ன போராட்டங்கள் வேற எது வேணாலும் வரலாம். வர போராட்டம் எல்லாம் எதுக்காக வருது? எப்படியாவது இவன் என்ன செய்ய வச்சிடணும், கிறிஸ்துவை மறுதலிக்க வச்சிடணும். அதுக்காக தான் இது இவ்வளவு வருது. ஆண்டவரே உம்மை நான் என்ன பண்ண மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன். கால் போச்சா மறுதலிக்க மாட்டேன், கை போச்சா மறுதலிக்க மாட்டேன், தலை போச்சா மறுதலிக்க மாட்டேன், அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு விளங்குதா? அந்த காலம் எப்பவோ போயிருச்சு. அது எப்போ தெரியுமா? ரோமர் சாம்ராஜ்யத்தில் ஒரு பெரிய இது இருந்துச்சு. அங்கே என்ன செய்வாங்க, கேலரி மாதிரி அவ்வளோ பெருசு. கேலரி தெரியுமில்ல உங்களுக்கு? ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி கிறிஸ்தவங்களை நடுவில் போட்டு அடிப்பாங்க, வெட்டுவாங்க. சிங்கம் புலியை விட்டு கடிக்க விடுவாங்க, ரதத்தை விட்டு மேலே ஏற்றுவாங்க, மரத்தில் கட்டி போட்டுருவாங்க. இதுனது காக்கா இதெல்லாம் வந்து என்ன பண்ணும், குத்தும். அவன்கிட்ட என்ன கேட்பாங்க தெரியுமா? நீ இயேசுவை மறுதலி, உன்னை இறக்கி விட்டுரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அவனுக்கு அவன் சத்தால என்ன பண்ணக்கூடாது. ஆனா நமக்கு அதை தாண்டி வேற நிறைய இருக்கு. விளங்குதா? இப்போ இங்க இருந்து தான் சபை என்ன பண்ணிருச்சு, இந்த விஷயத்தை எடுத்துக்கிச்சு. இப்போ வரைக்கும் என்ன நினைக்குது, நான் எந்திரிக்கிறேன், உட்காடுறேன், தூங்குறேன், வேலை செய்கிறேன், வேலைக்கு போகிறேன், வரேன், ஏதோ இவங்ககிட்ட பேசிக்கிறேன், வச்சுக்கிறேன், அப்படியே நான் வாழ்ந்துட்டு போகிறேன். ஆனால் எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் என்ன செஞ்சிடக்கூடாது, நான் மறுதளிச்சிடக்கூடாது. ஏங்க கொஞ்சோண்டு ஆண்டவரை நீங்கள் ருசி பார்த்துருந்தீங்கன்னா கூட இங்கே இருக்கிற எல்லாரும் அவருக்காக என்ன செய்வீங்க, உயிரை கொடுப்பீங்க. ரைட்? அது நமக்கு பிரச்சனை இல்லை. சொல்லுங்க, கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்க. இங்கே இருக்கிற எத்தனை பேர் உங்கள் கண்ணில் உங்கள் நெத்தியில் துப்பாக்கி வச்சு இயேசுவை சொந்த ரட்சகர்ல விட்டுறா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? ஹேய் தேங்க்யூடா, சீக்கிரம் என்ன பண்ணிடுவேன், சொர்க்கத்துக்கு போயிடுவேன், நாளைக்கு இபி பில் கட்டணும், என்னது அங்கே வேலை இருக்குது, கடங்காரன் வருவான், இவன் வருவான், எப்பா பெரிய விடுதலை, சுட்டு போட்டு போ, சந்தோஷமாக நான் என்ன பண்ணுவேன், அவர் கூட இருப்பேன். கரெக்டா இல்லையா? இன்னைக்கு நம்ம பாடுபடுகிற இந்த அன்றாடம் போய் வர இந்த பிரச்சனையை விட எவனாவது வந்து வெட்டி போட்டுட்டா, அதுவும் இயேசுவின் நாமத்தை சொல்லி வெட்டி போட்டுட்டா என்னது சந்தோஷம். ஒருத்தர் 2 பேர் இல்ல, எல்லா கிறிஸ்தவருடைய நிலைமையும் அதுதான்.
சொல்லுங்க, எத்தனை பேர் மறுதளிப்பீங்க? இல்லை என் பிள்ளையோட இருக்கணும், என் வீட்டுக்காரனோட இருக்கணும், நான் என்ன பண்ணக்கூடாது, யாரும் என்னை இயேசுவை மறுதளிக்க சொல்லி என்னை வெட்டிடக்கூடாது, என்னை சுற்றக்கூடாது, அடிச்சிடக்கூடாது சொல்லுவீங்களா? ஒரு கை 2 கை வெட்டுவா இயேசுவை நாமத்தினால் வெட்டுற. இது எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு 2 நாள் இயேசுவை அறிஞ்சு கொண்ட சின்ன பிள்ளையா இருந்தா என்ன சொல்லணும்? கண்டிப்பா சொல்லணும். இப்ப இன்னைக்கு சபைக்கு இருக்கிற போராட்டம் அது கிடையாது. உங்களுக்கு இன்னைக்கு நம்ம பிரச்சனை இயேசுவை அப்படியே விசுவாசிக்கணும், இயேசுதான் சொந்த ரட்சகர் அப்படிங்கிற வார்த்தையை விட்டு நான் விலகிடக்கூடாது, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் போராட்டம் மத்தியில நான் தாண்டி போகணும் அப்படிங்கிறது நம்ம பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு நம்ம போராட்டம் என்ன தெரியுமா? இன்னைக்கு எனக்கு தலைவலி சரியாகணும், இந்த தலைவலிய என் இயேசு எனக்கு சுகப்படுத்துவார். உன்னால விசுவாசிக்க முடியுமா? இன்னைக்கு எனக்கு கடன் தீரணும், இந்த கடன் பிரச்சனையிலிருந்து என் இயேசு என்னை விடுதலை ஆக்குவார். உன்னால விசுவாசிக்க முடியுமா? இன்னைக்கு என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், எங்க அப்பா உயிரோடு இருக்கிறாரு, நான் கண்டிப்பா ஃபீஸ் கட்டுவேன். உன்னால விசுவாசிக்க முடியுமா? இன்னைக்கு குடும்பத்துல போராட்டம் பிரச்சனை இருக்கு, இது மொத்தத்தையும் மாத்தி அழகான குடும்பமா என் தேவன் மாற்றுவார். உன்னால விசுவாசிக்க முடியுமா? You understand? இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய விசுவாசத்துடைய போராட்டம். என் தேவன் எனக்குள்ள இருக்கிறார், நான் கைகளை வைக்கும் போது வியாதியஸ்தர்கள் சுஸ்தமாவார்கள். உன்னால விசுவாசிக்க முடியுமா? நான் பிசாசுகளை துரத்த எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், என் சொல்ல கேட்டா பிசாசு ஓடும். உன்னால விசுவாசிக்க முடியுமா? பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். என்ன ஓட்டம்? பிசாசுகளை துரத்தினாரு, சுவிசேஷத்தை சொன்னாரு, மரித்தோரை உயிரோடு எழுப்பினாரு, அநேக வியாதியஸ்தரை சுகப்படுத்தினாரு. அப்படி ஒரு ஓட்டத்தை ஓடினாரு. சபைக்கு கடிதங்கள் எழுதுறாரு, என்னன்னு அதெல்லாம் முடிச்சுட்டு என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அதுக்கு நடுவில் ஒண்ணு, விசுவாசத்தை காத்து கொண்டேன். இதாங்க விசுவாசம். வசனங்கள் இருக்கு, ஆவியை அவித்து போடாதீங்கள், உங்கள் சரீரத்தின் அவயவங்களை ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க. yield your members to the Lord. அப்படின்னா என்ன? உன் கைகள் என்னது? வேலை செஞ்சு 4 காசு பார்க்கறது மட்டும் இல்லை, உன் கைகளால் என்ன பண்ணணும்? தேவனோட நன்மை போகணும், தேவனோட ஆசீர்வாதம் போகணும், உன் கைகளால் சுகம் நடக்கணும். மார்க் 16, 17, 18 எழுதியிருக்கும், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களான வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். நீ வேதத்தை விசுவாசிக்கிறவனா இருந்தா வியாதி உள்ளவன் பக்கத்துல போய் என்ன பண்ண மாட்டேன்? ஜெபம் பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவேன்? கையை வச்சுட்டு, வேதத்துல சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்கு? கையை வச்சா போகும்னு எழுதியிருக்கு. அப்ப நீ கையை வச்சுட்டு அது போயிரும்னு விசுவாசிப்பேன். அதுதான் உண்மையான விசுவாசம். இப்ப நம்ம ஜெபம் பண்றோம்னா நாம என்ன பண்றோம்? விசுவாசிக்கல. நமக்குள்ள என்ன இருக்கு? சந்தேகம் இருக்கு. ரைட்? இப்போ விசுவாசம் என்னன்றது என்ன பண்ணிட்டோம்? எந்த விசுவாசத்துக்காக போராடணும், எதை காத்துக்கணுங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு எப்படி போராடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ண போறோம்? எப்படி போராடுறது? திரும்பவும் சொல்றேன், இயேசுதான் சொந்த ரட்சகர் அப்படின்னு என் போராட்டம் முழுசும், என் வாழ்க்கை முழுசும் வியாதியில், வருத்தத்தில், கடன்லலாம் இருந்து இயேசுவை நான் மறுதளிக்காமல் பரலோகம் வந்துட்டேன் அப்படின்னோடனே கைத்தட்டி ஆண்டுறவங்களை என்ன பண்ண போகிறது இல்லை, கூப்பிட போகிறது இல்லை. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போது இந்த போராட்டத்தை நான் எப்படி போராடுவது? ஃபர்ஸ்ட் என்னது? 2வது வாசிங்க, 2வது வசனம் திரும்ப வாசிங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைக்குள் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, அந்த இடத்தை அண்டர்லைன் பண்ணணும். பிரதர், இந்த சப்ஜெக்ட் எனக்கு சுத்தமா வர மாட்டேங்குது. அல்லேலூயா. என்னது? குதிச்சு ஆடி பாடிட்டு வர்றாரு. என்ன பிரதர் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? நாளைக்கு ஒரு 50 லட்சம் ரூபா வேணும்.
கையில சுத்தமா காசே இல்லை. இவர் என்ன பண்றாரு, நல்லா பாட்டு போட்டு கை தட்டி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறார். இன்னொரு சிஸ்டர் அப்படியே சந்தோஷமா குதிச்சு துள்ளி குச்சி ஹalleluya ஸ்தோத்திரம் ராகா பாபா பாபா உற்சாகமா ஓடி வராங்க சபைக்கு. என்ன சிஸ்டர், கல்யாணம் வச்சிருக்கேன், சுத்தமா கையில் என்ன இல்லை, காசே இல்லை, நான் என்ன பண்ணிருக்கேன், சந்தோஷமா ஓடி வரேன். அப்ப பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்துனா என்ன அர்த்தம், இது கண்டிப்பா நல்லதா தான் மாறப்போகுது என்பதை அறிந்து. இந்த பொறுமைக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு, என்ன நடக்குமோ, கவலை, ஒரி. அந்த ஒரியும் அந்த கவலையும் இல்லைன்னா என்ன இருக்கும், பொறுமை இருக்கும், நிதானம் இருக்கும். ரைட், அதுதான் இல்லை. உன்னோட எண்ணத்துல என்ன இருக்கணும், நிதானமும் பொறுமையும் இருக்கும். என்னது, கடவுள் கண்ட்ரோல்ல இருக்கிறாரு, அப்படியெல்லாம் விட மாட்டாரு. செங்கடலா இருக்கட்டும், அக்கினியா இருக்கட்டும், செவரா இருக்கட்டும், எதையா இருந்தாலும் என்ன பண்ணுவோம், பார்த்துருவோம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணும், பொறுமை இருக்கும். இந்த பொறுமை உள்ள இருக்கிற எண்ணம், வெளியில வர்றது என்னது, ஆக்ஷன் என்னது, சந்தோஷம், களிப்பு, ஆனந்த களிப்பு. அதனாலதான் சொல்றாரு, நீதிமானுடைய கூடாரத்தில் எப்பொழுதும் என்ன இருக்குமா, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, எப்பயுமே உண்டு. ஏன்னா அவனுக்கு தெரியும், அவனுக்குள்ள இந்த பொறுமை இருக்கு, அவனுக்குள்ள இது கடவுள் எனக்குள்ள இருக்காரு, எது வந்தாலும் எப்படினாலும் என்ன பண்ணும், நல்லாதான் போகும். யோபு மாதிரி இருக்க கூடாது. கேட்டுச்சா, ஐயோ அது ஆயிருச்சு, ஐயோ இது ஆயிருச்சு, ஐயோ அது ஆயிருச்சு, ஐயோ இது ஆயிருச்சு. இவன் என்ன சொல்றான், நான் என்ன பாவம் பண்ணேன் ஆண்டவரே, இப்படி பண்ணீங்க, ஓ ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 2 மடங்கு வருது, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 2 மடங்கு வருது. இப்படி யோசிச்சு பாருங்களேன், யோபுக்கு என்ன நடந்துச்சு, அது போச்சு இது போச்சு அது போச்சு இது போச்சு. அப்படியே ஒரு 2-3 அதிகாரம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா 2 மடங்கு வந்துருச்சு, இது வந்துருச்சு அது வந்துருச்சு. 6 மாசம், 6ல இருந்து 9 மாசத்துக்குள்ள யோபு கிட்ட இருந்த எல்லாமே என்ன ஆயிருச்சு, 2 மடங்கு ஆயிருச்சு. போயிருச்சு இல்ல, 2 மடங்கு ஆயிருச்சு. அதான் ஃபேக்ட். சபைக்கு என்ன தெரியும் தெரியுமா, இது போயிடுச்சு அது போயிடுச்சு, கர்த்தர் கொடுத்தார் எடுத்தார், அவர்கிட்ட நன்மையை அனுபவித்த நாம் தீமையை அனுபவிக்காமல் இருப்போமோ, இதுதான் சபைக்கு தெரியும். ஆனா ஃபேக்ட் என்னன்னா, ஆண்டவர் யோபுவை 2 மடங்கு ஆசீர்வதிக்க முடிவு பண்ணார். அதனால என்ன பண்ணாரு, எல்லாமே ஒண்ணு ஒண்ணா போயிட்டே இருந்துச்சு. அந்த நேரம் யோபு என்ன பண்ணிருக்கோம், போடா எங்க ஆண்டவர்ரா அப்படின்னு ஜாலியா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருந்திருக்கணும். அப்புறம் அடுத்தது என்ன பண்ணோம், இது அப்படியே போச்சு, திரும்ப அப்படியே சல்லுன்னு கிராஃப் என்ன பண்ணுது, மேலே ஏறுது, வந்துட்டே இருக்கு. ஹே, இதான் சொன்னேன், எங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியும்ல. விளங்குதா உங்களுக்கு? அதுதான் கிறிஸ்தவ லைஃப். அது எப்படிங்க விட்டுருவாரு? இவன் பறிச்சுட்டு போனா இன்னும் 7 பேர் கொண்டு வந்து என்ன பண்ணுவான், கொடுத்துட்டு போவான். எடுத்துட்டு போக வந்தியா, இந்த இதையும் சேர்த்து எடுத்துக்கோ, வேற ஏதாவது வேணுமா சொல்லு, சந்தோஷமா எடுத்துட்டு போ, போயிட்டு வா, நோ ப்ராப்ளம், காட் பிளஸ் யூ. இந்த 10,000 ரூபாய் தான் இருக்கு, இதையும் புடுங்கிறதுக்கு என்ன பண்ணிட்டான், வந்துட்டானே அப்படின்னு பயப்படாதீங்க. உன்னோட பெரியவர் எனக்கு இருக்கிறாரா, 10,000 ரூபாய் போதுமா, பேங்க்ல இது என்னது அக்கௌண்ட் லாக்கர்ல வச்சிருக்கேன், இன்னொரு 2 லட்ச ரூபா வேணா எடுத்துட்டு போ, வேற ஏதாவது செலவு இருந்தா பாத்துக்க, கார் வாங்குறவன் இப்போ என்னது நல்ல காரா வாங்கு, நல்லா ஹாப்பியா இரு, குடும்பத்தை நல்லா பாத்துக்க, போயிட்டு வா அப்படின்னு என்ன பண்ணணும், அனுப்பி விடணும். இங்க என்ன பண்ணும், ஓ ஆண்டவரே தேங்க்யூ, என்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். அந்த வாய்ப்புலையும் நான் என்ன பண்ணிருக்கேன், உங்க அன்பை காமிச்சிருக்கேன். நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, கைவிட மாட்டீங்க, எனக்கு தெரியும். அடுத்து என்னது, சந்தோஷமா ஹல்லேலூயா பார்ட்டி. உடனே சர்ச்சுக்கு ஃபோன் பண்ணி எல்லாரும் வாங்க, என்னாச்சு, ஒருத்தன் வந்தான் 10,000 ரூபா வேணும்னு, இதெல்லாம் நடந்துச்சு கொஞ்சம், நான் ஹாப்பியாக அவனை ஆசீர்வச்சு வீட்டில் இருந்ததெல்லாம் கொடுத்துட்டேன், வாங்க நம்ம சந்தோஷமா என்ன பண்ணுவோம், ஃபீஸ்ட் பண்ணுவோம். என்ன பண்றீங்க, உங்க விசுவாசத்தை கிரியையில காண்பிக்கிறீங்க. ஆமென். இதுதாங்க விசுவாசத்தோட என்னது, கிரியை. உன் விசுவாசம் செத்ததா இல்ல, உயிருள்ளதா இருக்கிறது என்பதற்கு இவைகள் எல்லாம் அடையாளம். நீ கோபக்காரனா இல்லையான்னு எப்ப தெரியும், உன்னை கோபப்படுத்தும் போது. ரைட், சூழ்நிலை தான் என்ன பண்ணும், நீங்க கோபக்காரங்களா இல்லையான்னு என்ன பண்ணும்,
கோபப்படுத்துகிற மாதிரி வீட்டுக்கு வந்து டிவியை தூக்கி போட்டு உடைச்சா தெரியும் நீங்கள் வந்து சாந்த குணம் உள்ளவர்களா. ஆமாம், விளங்குதான். அப்போ இந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன, உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு, நீங்க கடவுளை எப்படி அறிஞ்சிருக்கிறீங்க, கடவுளை பத்தி என்ன மாதிரி விசுவாசம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது இது மாதிரி உங்க ஆக்ஷன் என்ன பண்ணணும், தெரியணும். நல்லா தப்பாக எடுத்துக்காதீங்க சொல்கிறேன். வெள்ளையும் கட்டிட்டு ஸ்கார்ஃப் போட்டுட்டு வெனஸ்டே வந்துடுவாங்க, ஃப்ரைடே வந்துடுவாங்க, சண்டே ஃபஸ்ட்டு அவங்க தான் இருப்பாங்க, லைட்டு ஃபேனை போட்டு எல்லாத்தையும் பெருக்கிறது அவங்க தான், கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு போகிறது அவங்க தாங்க. என்னமான அது விசுவாசம் கிடையாது, அது விசுவாசி. என்னது? ஃபெய்த் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆர் டிஃப்ரெண்ட். சபை என்ன நினச்சிக்கிச்சு? ஃபெய்த்ஃபுல்னஸ் தான் என்ன நினச்சிக்கிச்சு? ஃபெய்த்து நினச்சிட்டு இருக்குது. நான் கடவுளுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறேன், அவர் எனக்கு எல்லாமே என்ன பண்ணுவார், நல்லதாக கொடுப்பாரு. நோ 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 நோ. வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். விசுவாசம் இல்லாமல் தேவனை என்ன பண்ண முடியாது, பிரியப்படுத்துறது கூடாத காரியம். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கேன், சண்டே சர்வீஸ் மிஸ் பண்ண மாட்டேன், ஃபாஸ்டிங் ப்ரேயர் மிஸ் பண்ண மாட்டேன், டைது மிஸ் பண்ண மாட்டேன், சபையில் பாஸ்டர் ஒன்று சொல்லிட்டா வேற எதையும் மாற்றி செய்ய மாட்டேன், இத்தனை வருஷமா நான் ஆண்டவருக்கு என்ன பண்ணியிருக்கேன், நம்பிக்கையா விசுவாசமா பொறுப்பா ஆண்டவரை ஏமாத்தாம ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கேன். ஆண்டவர் அதை என்ன பண்ணல, கேட்கல. He is asking faith. அவர் விசுவாசத்தை தேடுகிறார். பாஸ்டர் எதிர்த்து பேச மாட்டோம், அப்பா அம்மா எதிர்த்து பேச மாட்டோம், இது செய்ய மாட்டோம், ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப அதுக்கு நல்ல தமிழ் வார்த்தை ஒன்று உண்டு, அதுக்கு விசுவாசி, என்ன நம்பிக்கைக்கு பாத்திரன், நம்மளை எதுவும் பண்ண மாட்டோம், அப்படியே இருக்க ரொம்ப விசுவாசியான நல்ல ஊழியக்காரன், நல்ல பணிவிடைக்காரன், விசுவாசமான பணிவிடைக்காரன். நம்ம ஊரில் நம்ம வீட்டிலலாம் இந்த கணக்கு பிள்ளை அப்படிலாம் இருப்பாங்க, கொஞ்சம் பெரிய வீட்டிலலாம், என்னது ரொம்ப விசுவாசி. அது ஆண்டவர் கேட்கல, அது செய்யணும் தான். ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையில் காரியங்கள் நடக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் காரியங்களை ஜெயிக்கணும் அப்படின்னு வரும்போது அது உங்களை என்ன பண்ணாது, ப்ரமோஷனுக்கு கூட்டிகிட்டு போகாது. நீங்கள் விசுவாசியாக இருக்கிறது உங்களை என்ன பண்ணாது, ப்ரமோஷனுக்கு கொண்டு போகாது. உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் உங்கள் விசுவாசம் என்ன பண்ணும், கிரியை நடப்பிக்கும், நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு என்ன பண்ணுவீங்க, போயிட்டே இருப்பீங்க. ஆமென். If you want progress, you need to show your faith working. உங்களுக்கு வளர்ச்சி வேணும், நீங்க மேலே போகணும்னா நீங்க என்ன செய்யணும், உங்க விசுவாசத்தை கிரியை உள்ளதா காட்டணும். It is not how much we listen, it is how much we are able to perform. நம்ம எவ்வளவு கேட்குறோம், எவ்வளவு வெளிப்பாடு கேட்குறோம் இல்லை பேசுகிறோம் அப்படிங்கிறது விஷயம் இல்லை. நம்ம இன்னைக்கு கேட்டதை எவ்வளவு நம்மளால் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த முடியுது, அதுதான் முக்கியம். ஆமென். நான் முதல்ல என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். யூ ஷுட் டேஸ்ட். நீ பர்சனலா அவர் நல்லவர்ன்றது என்ன பண்ணணும், ருசித்து பார்க்கணும். ரெண்டாவது என்ன சொன்ன, பிரச்சனைகள் வாய்ப்பு. என்ன இருந்தாலும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்தையும் என்னன்னு பார்க்கணும், வாய்ப்புன்னு பார்க்கணும். இட்ஸ் an opportunity. என் ஃபெய்த்தை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. வெரி குட். மூணாவது சொல்லுங்க. விசுவாசம். விசுவாசங்கிறது என்னது, நான் சாகிற வரைக்கும் இயேசுவை மறுதலிக்காம போராடி செத்துட்டேன் அப்படிங்கிறது என்ன கிடையாது, விசுவாசம் கிடையாது. அப்ப விசுவாசம்னா என்ன? நான்காவது காரியம் சொல்லுங்க. என் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் நான் விசுவாசித்தேன், நான் ஜெபித்தேன், நான் பேசினேன், நான் கமாண்ட் பண்ணேன், நான் சொன்னேன், நான் நம்பினேன், நான் கை வச்சேன், எனக்கு ஆண்டவர் செய்து முடித்தார். அப்படி உங்கள் லைஃப்பில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறது தான் என்னது, விசுவாசம். அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு இருக்கு. என்னது இருக்கு? பொறுமையை உண்டு பண்ணும் என்று அறிந்து
காரியம் பெருசா இருக்குன்னா ஐயோ ஆண்டவரே இங்க கொண்டு வந்து விட்டுட்டீங்களே அப்படின்னு நினைக்காம இது மாறும் என்று அறிந்து, ஆவியானவருடைய பலத்துல, வார்த்தையின் பலத்துல இது நன்மையாதான் மாறும், இது என்னை அழிக்காது என்று அறிந்து, அலசடிப்படாம, போராடாம, கஷ்டப்படாம, துக்கப்படாம இது மாறும் என்று அறிந்து, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் எனக்குள்ள இருக்கிறார் என்பதை அறிந்து என்ன பண்ணணும்? சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணணும். அப்பதான் நீங்க கிரியை உள்ள விசுவாசிகளா இருக்கிறீர்கள். அதாவது அப்பதான் நீங்க கிரியை உள்ள விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இல்லைன்னா நீங்க யாரு? விசுவாசிகளா இருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு விசுவாசிகள் வேண்டாம், சீஷர்கள் வேணும். சீஷர்கள் யாரு? விசுவாசம் உள்ளவர்கள், அவர் செய்ததை செய்கிறவர்கள். அவங்களாம் யாரு? சீஷர்கள். சபை இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு? விசுவாசிகளை உருவாக்கி வச்சிருக்கு. நமக்கு விசுவாசம் உள்ள கிரியைகளை நடப்பிக்கிற சீஷர்கள் வேணும். ஆமென். அதான் சொன்னாரு, நீங்கள் புறப்பட்டு உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷர்கள் ஆக்குங்கள். அதான் நம்ம வேலை. ஆமென். ரொம்ப ஈஸி. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத இடம் பூமியில எங்கேயுமே இல்லை. தூதர்கள் இல்லாத இடம் பூமியில எங்கேயுமே இல்லை. ஆண்டவர் என்ன பண்றாரு? பூமி எங்கும் தேடி விசுவாசம் உள்ளவன் யாராவது இருக்கானான்னு என்ன பண்றாரு? தேடுறார். The eye of the Lord is searching all through the world so that he can find someone through him he can show himself strong. தம்மை பலம் உள்ளவராய் காண்பிக்கும் படிக்கு பூமி எங்கும் என்ன பண்றாரா? ஆமா, அந்த வசனம் மட்டும் வாசிங்க, 16:9. ரைட். இப்போ இது 2 நாள் ஆகுமோ பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனம். இப்போ இன்னைக்கு நான் அதை வாசிச்சு என் வாழ்க்கையில் நான் அப்ளை பண்ணும்போது அதை இயேசு சிலுவையில் செஞ்சு முடிச்சதுல உள்ள ஃபில்டரை போட்டு என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம பார்த்த வசனத்தின்படி எப்படி? விசுவாசம் உள்ளவனாய், நம்பிக்கை உள்ளவனாய், கர்த்தர் இவைகளை செய்ய வல்லவர் என்று உறுதியாக பேசத்தக்க பலம் உள்ளவனாய், விசுவாசம் உள்ளவனாய் நிற்கிறவன் யாருன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? தேடுறார். அப்படிப்பட்டவனை கண்டுபிடிச்சா அவரை அவனுக்குள்ள இருந்து என்ன பண்ணுவாரு? பலம் உள்ளவராய் காண்பிப்பார். ஆமென். So God needs elements within us for him to show himself strong. அவரை நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிறவரா, பலம் உள்ளவரா, வல்லமை உள்ளவரா, அதிகாரம் உள்ளவரா நம்ம வாழ்க்கையில அவரை நம்ம பார்க்கணும்னா அவர் நமக்குள்ள என்ன தேடுறாரு? சில விஷயங்களை தேடுறார்.